வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும், பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் நகரத்திற்கு மிக அருகில் காணப்படும் சேங்கனூர் என்னும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலுங்க. மிக அழகிய திருக்கோயில். கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலும் மன்னர்களின் வேங்கடேஸ்வரராக இந்த நகரம் கருதப்படுகிறது. அலமேல மன்னர்களின் வழங்கப்படுகின்றனர். சேங்கனூரில் நடைபெற்ற மன்னியாரின் கரையில் அமைந்திருப்பது மற்றொரு தலச்சிறப்பு. அது மட்டுமல்லாமல் சைவத்துறவி கண்டேச நாயரின் பிறப்பிடமாக சேங்கனூர் கருதப்படுகிறது. ஈஸ்வரர் பட்டம் பெற்ற ஒரே நாயன்மார் இவர்தான் என்பது அதைவிடவும் தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறித்து விரிவான விவரங்களை எழுதியிருக்கும் திரு பெரியவாச்சான் பிள்ளையின் பிறந்த ஊரும் இதுதான் என்பது மற்றொரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் சமீப காலத்தில் மறைந்த திரு கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவர்களின் பிறந்த ஊரும் இதுதான் என்பது மற்றொரு சிறப்பு. அவர் தனது குழந்தை பருவத்தின் பெரும்பாலான நாட்களை இங்குள்ள சண்டேச நாயனார் திருக்கோயிலின் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் கழித்தார் என்கிறார்கள். இக்கோயிலானது மேற்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது. பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் கருடாழ்வார் ஆகியோர் கருவறையை நோக்கி காணலாம். கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றையும் இந்த திருக்கோயில் கொண்டிருக்கிறது. மூலவர் சீனிவாச பெருமாள் அல்லது வெங்கடேமுடையான் வெங்கடேஸ்வர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். கருவறையில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அவர் அருள்பாலிக்கிறார். இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி, அதாவது சுயமாக வெளிப்பட்டவர். அவர் 4 கரங்கள் கொண்டிருக்கிறார். மேற்கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியிருக்கிறார். கீழ்கரங்கள் அபயஹஸ்தம் மற்றும் கடி அவலபிட ஹஸ்தத்தை காட்டுகின்றன. இக்கோயிலின் பெருமாள் திருப்பதி பெருமாளைப் போலவே இருக்கிறார். தாயாருக்கென்று தனி சந்நிதி இங்கு கிடையாது. அவர் ஸ்ரீனிவாச பெருமாளின் மார்பில் உறைவதாகவே கருதப்படுகிறது. மேலும் பெரியவாச்சன் பிள்ளையின் சுதை சிற்பம் மேற்கு பக்கத்தில் உள்ள சுவரில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பெரியவாச்சன் பிள்ளை அவதரித்த வாழ்ந்த வீடு இன்றும் கூட அந்த தெருவில் அமைந்திருக்கிறது. கோயிலில் பெரியவாச்சான் பிள்ளை மற்றும் சக்கரத்தாழ்வார்களுக்கு தனிச்சன்னதி அமையப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய பல காணொளிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள், புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும். இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும். அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.